வெல்கம் பேக். இன்னைக்கு கிளாஸ் 10 சிபிஎஸ்சியோட சாப்டர் என்ன சாப்டர்னா சர்க்கிள்ஸ். இந்த சர்க்கிள்ஸ்ல வர இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த கிவன் ஃபிகர் the side AB, இது A, இது B, AB, BC, CA of a triangle ABC கொடுத்துருக்காங்க. PQR respectively. PA ஓட வேல்யூ 4 cm, BP இந்த கேப் 3 cm, AC மொத்த லென்த் வந்து 11 cm. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் BC, இந்த லென்த் கேட்குறாங்க. சரியா, சிம்பிளா புட் பண்ணலாம். இதுக்கு ஒரே ஒரு லாஜிக் தான் தெரியும். என்னன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து வர டான்ஜென்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும். இந்த காமன் பாயிண்ட்ல இருந்து இது ஒரு டான்ஜென்ட், இது ஒரு டான்ஜென்ட். அப்ப இந்த டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். இந்த லாஜிக் தான் நான் அப்ளை பண்ண போறேன். இது 4 சென்டிமீட்டரா, அப்ப இதுவும் எவ்வளவுதான் இருக்கும்? 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். டோட்டல் லென்த் வந்து 11 மைனஸ் 4 போட்டா என்ன வரும்? 7 வருமா? 7, 8, 9, 10, 11 7 வரும். அப்ப இது 7னா இதுவும் எவ்வளவுதான் இருக்கும்? 7. இது 3னா இதுவும் 3. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? இப்ப மொத்தம் பிசி போது வேர்டிங்ஸோட நீங்க போட்டுக்கணும். 3 + 7 போது 10 சென்டிமீட்டர். சரியா? ஸோ இதெல்லாம் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுட்டு இதை போடணும். ஓகேவா? ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது காமன் பாயிண்ட்ல வர டான்ஜென்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்ற விஷயம் தெரியணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் சர்கம்ஸ்கிரைபிங் இன் எ ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ் A சென்டிமீட்டர். சரியா? பெரிமீட்டரா ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயர்ல ஒரு சர்க்கிள் இருக்கு இது மாதிரி. சரியா? ஸ்கொயர் உள்ள சர்க்கிள் இருக்கு. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் சர்க்கிளிங் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் A. இதோட ரேடியஸ் A. அப்ப ரேடியஸ் ஏனா டயாமீட்டர் எவ்வளவு இருக்கும்? ரேடியஸ் A டயாமீட்டர்னா 2 டைம்ஸ் த ரேடியஸ், டயாமீட்டர்னா 2A. டயாமீட்டர் தான் ஒரு சைடு இருக்கும். சரியா? இது 2A தான். இப்ப 2A போது பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னும் போது பெரிமீட்டர்னா சுற்றளவுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர்னா 4 சைட்ஸை கால்குலேட் பண்ணோம். அப்போ 4 × 2A போட்டீங்கன்னா 8A. அப்ப இதோட ஆன்சர் வந்து 8A. இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் வேர்டிங்ஸ் நிறைய ஆகணும். கொஸ்டின் பார்க்கலாம். ப்ரூவ் தட் வரணும். ப்ரூவ் தட் the tangents drawn at the end of a diameter of a circle are parallel. இதோட given ஃபர்ஸ்ட் எழுதணும். givenனா எழுதலாம் அப்படின்னா, given நீங்க கொடுத்துருக்க பாருங்க. a circle with center O and the diameter AB. diameter நான் ABன்னு எடுத்திருக்கோம். PQB the tangent. இதுக்கான drawing நம்ம வரையலாம். இதுக்கான டயக்ராம் இங்க பாருங்க. AB வந்து டயாமீட்டரா, AB is the diameter அப்படின்னு போட்டோம். நெக்ஸ்ட் PQB the tangent. tangent அப்படின்னாலே ஒரு பாயிண்ட் டச் பண்ணி போறது. PQ ஒரு டான்ஜென்ட், அந்த பாயிண்ட் A பாயிண்ட்ல டான்ஜென்ட், அதே மாதிரி RS B பாயிண்ட்ல டான்ஜென்ட். இதை ஃபர்ஸ்ட் கிவன் போட்டு இதை எழுதிடும். a circle with center O அந்த டயாமீட்டர் AB, அந்த ABல PQ. இந்த நேமிங் PQ தான் தரணும்னு இல்லை, எது வேணா நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? எந்த பாயிண்ட்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணோம். டு ப்ரூவ் ரெண்டும் பேரலல், 2 டான்ஜென்ட்ஸ் பேரலா நம்ம எடுத்த டான்ஜென்ட் வந்து PQ RS. ஸோ இந்த PQவும் RSம் பேரலல் ப்ரூவ் பண்ண போறோம். ப்ரூஃபுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, சின்ஸ் PQ இஸ் டான்ஜென்ட் அட் பாயிண்ட் A, டான்ஜென்ட் அப்படின்னாலே அந்த பாயிண்ட்ல ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும். அந்த விஷயம் உனக்கு கிளியரா தெரியணும். எப்பவுமே ஒரு டான்ஜென்ட் அப்படின்னா எந்த ஆர்க் இருந்தாலும் அந்த டான்ஜென்ட் இதுக்கு 90 டிகிரி இருக்கும். சரியா? அப்ப இந்த ஆங்கிள் 90 டிகிரி நம்ம எடுத்துக்கிறோம். OA பர்பெண்டிகுலர் டு PQ போட்டோமா? அப்ப பர்பெண்டிகுலர் அப்படின்னா நான் அர்த்தம் OAP, இந்த ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணிடும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் பர்பெண்டிகுலர்னு. அதே மாதிரி இந்த RSம் டான்ஜென்ட் தானே, RS இஸ் டான்ஜென்ட் அட் த பாயிண்ட் B. அப்ப OBயும் பர்பெண்டிகுலர் டு RS. இதை பர்பெண்டிகுலர் சொல்லியிருக்கோம். OA பர்பெண்டிகுலர் டு PQ, அதே மாதிரி OB பர்பெண்டிகுலர் டு RS சொல்லிட்டோம். இதோட ஆங்கிள் OBS. ஸோ OBS இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு சொல்லிட்டோம். ஸோ 2 ஈக்குவேஷன்ல இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலா. ஸோ OAP நம்ம இது OBS நம்ம இந்த ஆங்கிள்
அதே மாதிரிதான் இதையும் சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் பிஏபி. பி இந்த பிஏபி இந்த ஃபுல் லென்த் இந்த ஆங்கிள், அதே மாதிரி ஏபிஎஸ் இந்த ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவல் சொல்லிட்டாங்களா. இதை வச்சு நான் பண்ணலாம் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணாலே போதும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா இந்த லைன்ஸ் ஆர் பேரலல். சரியா? ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கு. அப்போ இது வந்து பேரலல் லைன்ஸ். ஒரு முறை இதை ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ற பாருங்க. பேரலல் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போடுறீங்க, டயாமீட்டர் போடுறீங்க, டயாமீட்டர் போட்டு 2 டான்ஜென்ட் போடுறீங்க. இதை PQ போட்டுக்கிறேன், இது RS போட்டுக்கிறேன். இந்த பாயிண்ட் O சொல்றேன். O இது AB டயாமீட்டர் சொல்றேன். OA perpendicular to BC இந்த ஆங்கிள் 90 டிகிரி. அதே மாதிரி OB perpendicular to RS இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு சொல்லிக்கிறேன். சொல்லிட்டேன். இந்த மொத்த ஆங்கிளும் PAB அதே மாதிரி SBA இது வந்து ஈக்குவல் ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல்னாலே அது parallel lines அப்படின்னு சொல்லி முடிச்சிடறேன். ஆனா வேர்டிங்ஸ் இது மாதிரி தான் நீ தரணும். அப்பதான் ஃபுல் மார்க் கிடைக்கும். given to proof அப்படின்னு போட்டு இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். tangent at any point of the circle is perpendicular to the radius through the point of contact இந்த 90 டிகிரி சொல்றதுக்கு. அதே மாதிரி ஆல்டர்னேட் ஆங்கிள் சொன்னாதான் அது parallelனு சொல்ல முடியும். இப்ப இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இந்த ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ATB சரியா? இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி ஒன்று தெரியும். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா the angle suspended by the arc at the center. இப்ப 9th படிச்சிருப்போம். இந்த ஆங்கிள் சரியா? இது மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கு, இது மாதிரி இருக்கு அப்படின்னா angle suspended by the arc of centerல தானே, center is twice the angle suspended by the point of remaining circle. அப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஆங்கிள் இதுல பாதி இருக்கும். இது 60 இருந்துச்சுன்னா இது 30 இருக்கும். சரியா? ஸோ அதை தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ இது 58ல பாதி. அதை வேர்டிங்ஸ்ல நீங்க போட்டுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் AOT 2 times of angle OAT is equal to angle ABT. சரியா? இது வந்து எவ்வளவு 58 angle AOT by 2 இங்கதான் வரும். சரியா? divided by 2 equal to இந்த ஆங்கிள் நீ சிம்பிளான லாஜிக் இத போட்டுட்டு 58 divided by 2 58 by 2 is equal to இந்த 2 இங்க இருக்கும். அப்ப ஆங்கிள் ABT. சரியா? ஓகே, இது பெருசு இது சின்னது. அப்ப 58 divided by 2 பண்ணனா 2 2s are 4 1 2 29. இந்த ஆங்கிள் 29. சரியா? ஆங்கிள் ABT வந்து 29. இப்ப ட்ரையாங்கிள்ல இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இது 29 எடுத்துக்கினா இது 90 டிகிரி. அப்ப இது எவ்வளவு இருக்கும்? இதுதான் நம்மளுக்கு தேவை. அப்ப என்ன பண்ணிக்கிறேன் 29 plus 90 plus x is equal to 180. அப்ப x மட்டும் வேணும்னா 180 minus 90 minus 29. 90 29 என்னும்போது 911. 180 minus 119 அப்படின்னும் போது 7 10 1 61. ஸோ ஆங்கிள் x 61. அதான் வந்து அவங்க கேட்டது. ஆங்கிள் ATQ தான் வந்து 61. இங்க ஃபிகர் கார்ட்னா ஒரு சர்க்கிள்ல 2 சைடும் டச் பண்ணோம். சென்டர்ல போகக்கூடாது அப்படின்னா அது பேர் கார்டு. கார்டு AB கொடுத்துருக்காங்க. of the larger 2 concentric circles with center O touches the smaller circle at the point C. Prove that AC is equal to CB. இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம் ப்ரூவ் பண்ணும். அப்ப நான் நிறைய வேலைலாம் போடாம கண்டென்ட் மட்டும் ஷார்ட்டா சொல்றேன். வேர்டிங்ஸ்லாம் நீங்க போட்டுங்க. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல கிவன் இது அப்படியே தேவையும் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு இங்க ஒரு பர்பண்டிகுலரா டிரா பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இங்க ஒரு லைன் இங்க ஒரு லைன். சரியா? இப்ப நான் சொல்றேன் ட்ரையாங்கிள் OAB எடுத்துக்கிறேன். OA equal to OB is equal to radius. கரெக்டா? OAவும் OBயும் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ல
இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளா பிரிக்கிறான். ரெண்டு ட்ரையாங்கிளா ட்ரையாங்கிள் ஓஏசின்னு ஒன்று எடுக்கிறான், ட்ரையாங்கிள் ஓசிபி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறான். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுவும் ஓஏ நேமிங் கொடுத்துக்கோ, ஓஏசி, இது வந்து ஓசிபி, ஓஏ ஈக்குவல் டு ஓபி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன் சரியா, ரெண்டுமே ரேடியஸ். நெக்ஸ்ட் ஓசி இதுக்கும் சேம் இதுக்கும் சேம் தானே, ஓசி ஈக்குவல் டு ஓசி. அப்ப ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தாலே அது வந்து என்ன சொல்லிடலாம் நம்ம, காமன் சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டோம்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆட போகுது, தேர்ட் சைடும் ஈக்குவலா இருக்குது, ஏசி ஈக்குவல் டு சிபி. ஆனா இது மாதிரி இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீ வேர்டிங்ஸ் எல்லாம் பண்ணினாதான் உனக்கு ஃபுல் மார்க் தருவாங்க. நான் இப்ப ஷார்ட்டா முடிக்கணும்ன்றதுக்காக கடகடன் முடிக்கிறேன். என்ன பண்ண லாஜிக்கு, ரெண்டு ட்ரையாங்கிளை போட்டு சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு அது ஈக்குவல் சொல்லி முடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In a figure from the external point P, two tangents, tangents PT, PS are drawn to a circle O, radius R. இது radius R, OP வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, OP வந்து 2R ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. இப்ப இந்த ஆங்கிள் OTS அப்படின்னும் போது இந்த ஆங்கிள், அதே மாதிரி OST இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு ஆங்கிள் 30 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணலாமா சரியா. அது எப்படி பண்ணலாம்னு பாருங்க. இந்த ரெண்டு ஆங்கிள் 30 டிகிரி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் 30 டிகிரி, இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணோம். என்ன பண்ணலாம்னு பாருங்க. அது ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். மேல இருக்கிற ட்ரையாங்கிள் ஓ, இந்த லைன் எப்படி இருக்கு, இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இந்த ஆங்கிள் 90 டிகிரி கரெக்டா, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. OPT இந்த டிஸ்டன்ஸ் 2R, இது R சரியா. இந்த டீட்டா கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட், இந்த ஆங்கிள் டீட்டா அப்படின்னும் போது சைன் டீட்டா எடுக்கிறான். சைன் டீட்டா அப்படின்னும் போது ஆப்போசிட் சைடு R/2R கரெக்டா, ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டெனஸ் சைடு என்னும் போது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் 2R, RR போச்சுன்னா சைன் டீட்டா என்னும் போது 1/2. சைன் டீட்டா 1/2 எப்போ வரும், சைன் 30 டிகிரிக்கு 1/2. அப்ப டீட்டா வந்து 30 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆங்கிள் 30 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம்னா இது எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா. இது 90 பிளஸ் 30, இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறான். 90 இது 30 கண்டுபிடிச்சிட்டு இது 90 தெரியும், இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறான். ட்ரையாங்கிளுக்கு 180 வரும். அப்போ 180 அப்படின்னும் போது 90 பிளஸ் 30 120 plus x is equal to 180, x is equal to 180 minus 120, x is equal to 60 சரியா. இந்த ஆங்கிள் எவ்வளவு, இந்த ஆங்கிள் 16 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்ப இந்த பாயிண்ட் நான் S ன்னு எடுத்துக்கிறேன் சரியா. சோ இந்த S ஆல்ரெடி இருக்கா, அப்ப Q ன்னு எடுத்துக்கிறேன் சரியா. Q ன்னு எடுத்துக்கலாம்னா Q இருக்கா சரி, Z ன்னு எடுத்துக்கலாம் சரியா. OZT இல்லாத நம்பர்ஸ் எதனா எடுத்துக்கலாம். இது 16 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், இது 19 தெரியும். அப்ப இது Y ன்னு எடுத்துக்க அந்த ஆங்கிள். இந்த Y வந்து 30 வரணும், வந்துச்சுன்னா கரெக்ட். அதெல்லாம் ப்ரூஃப் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ண போறோம், 60 plus 90 plus Y equal to 180 டிகிரி. அப்ப இது என்ன ஆகும், 60 plus 90 150 plus Y is equal to 180. அப்ப Y is equal to 180 minus 150, Y equal to 30. கரெக்டா வந்துச்சா. இது என்னது, OTS ஆங்கிள் OTS வந்து 30 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோமா. இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், டவுன் சைடும் இதே தான் வரப்போகுது. இதே மாதிரி நீ போட்டு ப்ரூஃப் பண்ணிக்கோ. அதுவும் சிமிலர்னு சொல்லி கூட முடிச்சிடலாம். அப்ப OSTயும் உனக்கு 30 டிகிரி தான் வரப்போகுது. இதே மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு ப்ரூஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த டூ tangents drawn from a point P to a circle of radius A at the center O, ஒரு சர்க்கிள் அதோட சென்டர் O, அதோட சென்டர் ஓவா. இந்த பாயிண்ட் P க்கு ரெண்டு டான்ஜென்ட் வரையறாங்க, ரெண்டு டான்ஜென்ட் வரைச்சிருக்காங்களா. இப்ப என்ன சொல்றாங்க, OP இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்றாங்க, A√2 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூவ் தட்ன்ற மாதிரி இந்த கொஸ்டின். இப்ப டான்ஜென்ட் அப்படின்னும் போது இது வந்து ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, the angle between the two tangents drawn to a circle of radius A. இது A, இது A சரியா. A இது மாதிரி இருக்கும்போது டயகிராமும் கிளியரா போடுறோம். இப்போ இந்த டயகிராமை இப்படியும் போட்டுக்கலாம் சரியா. ஸோ
கிளியரா இருக்கு பாருங்க. இந்த டேஞ்சன்ட்டை இந்த சைடு எடுத்து போட்டா இந்த சைடு போட்டாலும் அதே தான். பாயிண்ட் ஓ அதோட ரேடியஸ் ஏ, பாயிண்ட் பி, பிடியும் பிஆரும் டான்ஜென்ட்ஸ் அப்படின்னு போடுறோம். சரியா, பிடியும் பிஆரும் டான்ஜென்ட்ஸ் போட்டோம். இப்போ இந்த ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு டான்ஜென்ட்டோட ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் டிபிஆர் வந்து 90 டிகிரியா. இப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். எந்தெந்த ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிள் பிடிஓ. பிடிஓனா இந்த ட்ரையாங்கிள். அதே மாதிரி ட்ரையாங்கிள் பிஆர்ஓ. பிஆர்ஓனா இந்த ட்ரையாங்கிள். இது ரெண்டும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லலாம். எப்படின்னா OT ஈக்குவல் டு OR, ஏன்னா ரெண்டுமே ரேடியஸ். அதே மாதிரி OP இஸ் ஈக்குவல் டு OP, ரெண்டுமே ஒரே சைடு. இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸா. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னும் போது அதோட ரெண்டுமே சிமிலரா இருக்கும். இந்த ஆங்கிள் 90 டிகிரினா சிமிலரா கட் ஆக போகுது. சிமிலரா கட் ஆக போகுதுன்னா இந்த ஆங்கிள் 45. சரியா, ஸோ இது 90 டிகிரி, இது 45 டிகிரி. இது ஏ, இது ஏவா. இது என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்ப ஓபி தான் கேட்டிருக்காங்க. ஓபி இந்த டிஸ்டன்ஸ் ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டெனஸ் sin 45 டிகிரி. sin 45 டிகிரி போது ஆப்போசிட் சைடு a டிவைடட் பை OP. sin 45 டிகிரி என்ன வரும்? 0 1/2 1/√2 1/√2 is equal to a by OP. அப்ப OP மட்டும் வேணும்னா OP is equal to a√2. சரியா, so OP is equal to a√2. இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, in figure common tangent AB, இது A இது B, அதே மாதிரி and CD to the two circles, இது first circle second circle intersect at the point E, prove that AB is equal to CD. எது AB? full length AB equal to CD ன்னு பண்ணோம். சரியா, சோ இப்போ என்ன பண்ணிட்டு வரோம் பாருங்க. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ரூல் தெரியும். என்ன ரூல்னா, காமன் டான்ஜென்ட் இந்த சர்க்கிளுக்கு இந்த டூ டான்ஜென்ட்ஸா ஏஇ ஈக்குவல் டு சிஇ, ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கும். அதே மாதிரி மேல வரதை எடுத்துக்கிறேன். சி அப்படி இல்லைன்னா அதான் இது இ தானே. இடி இஸ் ஈக்குவல் டு பிஆர், இடி இஸ் ஈக்குவல் டு இபி. சரியா, இது ரெண்டும் ஈக்குவல். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வரும் ஏஇ பிளஸ் இடி இஸ் ஈக்குவல் டு சிஇ பிளஸ் இபி. சரியா, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஏபியை எப்படி மென்ஷன் பண்ணலாம் பாருங்க. ஏபினா ஏஇ பிளஸ் இபியா. சரியா, ஏஇ பிளஸ் இபியா. நெக்ஸ்ட் அதே மாதிரி சிடி அப்படின்னும் போது சிஇ பிளஸ் இடி. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். எப்படி மாத்தலாம்னா, இங்க பாரு ஏஇ இருக்கு, இங்க வந்து சிடின்னு இருக்கா. ஆனா நம்மளுக்கு என்ன வரணும்? இபின்னு வரணும். அப்ப இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இபி இஸ் ஈக்குவல் டு இடினோ போடலாம். கரெக்டா, இது ஈக்குவேஷன் 2. இதை நம்ம எடுக்க தேவையில்ல. இந்த ஈக்குவேஷன் இப்ப இதையும் ஆட் பண்ணுங்க. சரியா, இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஏஇ பிளஸ் இபி இஸ் ஈக்குவல் டு சிஇ பிளஸ் இடி. அப்ப இத என்ன பண்ணிடலாம் பாருங்க, ஏஇ பிளஸ் இபிய ஏபின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி சிஇ பிளஸ் இடிய வந்து சிடின்னு சொல்லிக்கலாம். அப்ப அவன் கேட்ட ப்ரூஃப் வந்துச்சு. சரியா, இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்கிறோம்.